கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிறிலே இருக்கின்றோம். இன்றைய வாசகங்களின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கல் எறியும் சமுதாயமும் கனிவுறும் இயேசுவும் என்கின்ற தலைப்பை தியானிக்க அழைப்பு விடுக்கின்றார். பணக்கார நண்பன், ஏழை நண்பன், இவர்கள் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். எனவே இந்த பணக்கார தோழனிடத்திலே பல்வேறு விதமான தீய குணங்களும் தீய நடத்தையும் இருந்தது. ஆனால் இந்த ஏழை நண்பனிடத்தில் நல்ல குணங்களும் நல்ல சிந்தனையும் நிறைந்திருந்தது. தன்னுடைய பணக்கார நண்பன் தவறான பாதைக்கு செல்கிறான் என்பதை அறிந்த ஏழை நண்பன் அவனுக்கு தேவையான அறிவுரைகளை கூறுகின்றான். ஆனால் இந்த பணக்கார நண்பன் இந்த ஏழை நண்பனுடைய அறிவுரைகளை கேட்க தயாராக இல்லை. ஆனால் இந்த பணக்கார நண்பன் தன்னுடைய தீய பழக்கத்தினுடைய உச்சத்திற்கு செல்லுகின்றான். அதாவது கஞ்சா என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றான். ஆனால் அதை வாங்கி தர யாருமே இல்லாததால் இந்த ஏழை நண்பனிடத்திலே அவன் கேட்கின்றான், அவனை கட்டாயப்படுத்துகின்றான். கடைசியாக அவன் கூறுகின்றான், நீ எனக்கு இந்த பொருளை வாங்கித் தரவில்லை என்று சொன்னால் நான் நம்முடைய நட்பை முறித்துக் கொள்வேன் என்று கூறுகின்றான். தனக்கு இவனை தவிர வேறு எந்த நண்பனும் இல்லாத காரணத்தினால் இவனும் கடைசியாக ஒத்துக்கொள்கின்றான். இந்த பொருளை இவன் பயன்படுத்திய பிறகு இதனுடைய தாக்கத்தை தன்னுடைய தாய் தந்தை பார்க்கின்றார்கள். இவன் இந்த பொருளை பயன்படுத்துவதும் இந்த பொருள் அந்த வீட்டில் இருப்பதையும் பார்த்த பிறகு தாய் தந்தை கேட்கின்றார்கள், இது உனக்கு யார் வாங்கி கொடுத்தா என்று கேட்கின்ற பொழுது அந்த நண்பன் தன்னுடைய நண்பனை காட்டிக் கொடுக்கின்றான். எனக்கு இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே என்னுடைய நண்பன் என்று சொல்லுகின்றான். மேலும் என்னிடம் உள்ள எல்லா கெட்ட பழக்கத்திற்கும் காரணமும் என்னுடைய நண்பன் தான் என்று சொல்லி அந்த ஏழை இளைஞன் மீது இல்லாத பொல்லாத பழிகளை அவன் சுமத்துகின்றான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயமும் கூட இப்படித்தான் இருக்கின்றது. தங்களுடைய குற்றங்களை மறைக்க பிறரை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற சமுதாயமாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நாம் என்னெல்லாம் பாவம் செய்கிறோம் என்று நமக்கே தெரியும். ஆனால் நமக்கு அடுத்து இருப்பவர்கள் சிறிய ஒரு மிஸ்டேக் அல்லது பாவம் செய்தார்கள் என்று சொன்னால் போதும், அதை பெரிதுபடுத்தி அவர்களை குற்றவாளியாக நாம் காண்பிக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மற்றவர்களை மன்னித்து வாழவும் அவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பிடாமல் வாழவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், பரிசேயர் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை இயேசு கிறிஸ்துவின் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அதாவது அந்த பெண் என்னமோ பாவம் செய்தார் எனவும் தாங்கள் அனைவரும் நிரபராதிகள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகவும் இயேசு கிறிஸ்துவின் முன் அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஒரு புறம் கூனி குறுகி நிற்கும் அந்த பெண் நிற்கின்றாள். ஆனால் மற்றொரு புறம் தங்களை நீதிமான்களாகவும் நல்லவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் காட்டிக்கொள்கின்ற இந்த பரிசேயர் கூட்டம் நிற்கின்றது. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணின் பாவம் வெளிப்படையாக தெரிகின்றது. ஆனால் தாங்கள் நிரபராதிகளாக காட்டிக்கொண்டவர்களுடைய பாவம் மறைக்கப்படுகின்றது. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி தீர்ப்பிட போகின்றார்? விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கும் தீர்ப்பை வழங்க வேண்டும். அவர் இடத்திலே கூட்டி வந்த இந்த பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் அவர் தீர்ப்பு கொடுக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து தீர்ப்பை கொடுக்க போகின்றார்? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 1 நாம் வாசிக்கின்றோம், உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன் என்று இயேசு கிறிஸ்து முடிந்து அவர்களுக்கு அருமையான ஒரு தீர்ப்பை வழங்க இருக்கின்றார். நாம் செய்கின்ற பாவத்தை நாம் மறைத்து வைக்கின்றோம். அது என்னென்ன பாவம் செய்கிறோம் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அடுத்தவர் வெளிப்படையாக ஏதேனும் ஒரு சிறு தவறையோ
ஒரு பாவ செயலையோ செய்தால் போதும், அவர்களை நாம் வெளிப்படையாக இந்த அகில உலகத்திற்கும் காட்டி அவர்கள் மீது நாம் இல்லாத பொல்லாத குற்றங்களை சுமத்தி அவர்களை தவறான மனிதர் என்கின்ற ஒரு நிலையை நாம் கொடுக்கின்றோம். முதலில் நாம் செய்கின்ற பாவத்தை உணர்ந்து அதன் பிறகு மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை ஏன் பரிசேயர்கள் இயேசுவின் முன் நிறுத்த வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பெண்ணுக்கு தீர்ப்பிட வேண்டும் என்று சொன்னால், அந்த சமுதாயத்திலே, யூத சமுதாயத்திலே இயேசு கிறிஸ்து பல்வேறு விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியிருந்தார். நோய்களை குணப்படுத்தவும், பேய்களை ஓட்டவும், மேலும் தொழுநோயாளர்களை நடக்கவும் செய்தார். எனவே இப்படிப்பட்ட நல்ல குணங்களை, நல்ல செயல்களை கடவுள் செய்ததால் அவர் மீது இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் குற்றம் கண்டுபிடித்து அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த பெண்ணை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு தீர்ப்பை வழங்காமல் அவர் இவ்வாறாக கூறுகின்றார், உங்களில் யாரேனும் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் முதலில் அவர் இந்த பெண்ணின் மீது கல் எறிய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, முதியவர் முதல் தொடங்கி சிறு குழந்தைகள் வரை அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஏனென்று சொன்னால் தாங்கள் அனைவரும் பாவிகளாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் அது ஒருவருக்கு மட்டுமல்ல, மாறாக 2 நபர்கள், பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் விபச்சாரம் செய்ய முடியும். ஆனால் இங்கு இந்த பெண் மட்டும்தான் இருக்கின்றார். ஆண் எங்கே சென்றார்? மோசையினுடைய சட்டம் சொல்லுகின்றது, ஒரு பெண் ஒரு ஆண் இருவரும் தவறு செய்து அது வெளிப்படையாக பிறருக்கு தெரிகின்ற பொழுது, பிடிபடுகின்ற பொழுது அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம். பெண் மட்டும் இங்கு இருக்கின்றார். ஆண் எங்கே? ஆணை அவர்கள் தப்பிக்க செய்து பெண்ணை மட்டுமே அவரிடத்திலே கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு இங்குதான் மிகவும் கனிவுடையவராக, இரக்கம் உள்ளவராக, அவருடைய சூழ்ச்சிகளை தெரிந்து கொண்டவராக நடந்து கொள்ளுகின்றார். பாருங்க, இருக்கின்ற எல்லாருமே அங்கிருந்து போயிடுறாங்க. ஏன்னா எல்லார் மீதும் ஏதேனும் ஒரு குற்றம் பாவம் இருக்கின்றது. இயேசு கீழே குனிந்து தரையில் எழுதி கொண்டிருக்கின்றார். அவர் ஏன் அதை எழுத வேண்டும்? அப்படி என்னதான் எழுதினாரு என்பதை நாம் பார்க்கின்றோம். எரேமியா புத்தகம் இயல் 17 இறை வாக்கியம் 13 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம், உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர் என்கின்ற செய்தியை நாம் வாசிக்கின்றோம். ஆக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவையோ அல்லது கடவுளையோ தூய ஆவியையோ விட்டு விலகி செல்கின்றார்களோ அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தரையில் எழுதப்படும் என்கின்ற இந்த வார்த்தை இங்கு நிறைவேறுகின்றது. அப்படி எங்கு என்னுடைய பெயரை கடவுள் எழுதி விடுவாரோ, நான் பாவியென என்னை சுட்டி காட்டி விடுவாரோ என்கின்ற நிலைமையை அவர்கள் உணர்ந்த பிறகு அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக அங்கிருந்து சென்று விட்டார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டம் தங்களை நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் பாவிகள் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாகவும் இந்த பெண்ணின் மீது குற்றத்தை சுமத்த வந்தார்கள். இதைத்தான் நாம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். என்னதான் ஏவாள் தான் அந்த பழத்தை தன்னுடைய கணவருக்கு கொடுத்தாலும், ஆதாம் அதை உண்டாலும், கடவுளிடத்திலே அவர் இவ்வாறாக கூறுகின்றான், நீர் கொடுத்த அந்த பெண் தான் எனக்கு இந்த பழத்தை உண்ண கொடுத்தாள். ஆக நான் இந்த தப்பு செய்யல, அந்த பெண் தான் தப்பு செய்ய தூண்டினாள் என்று கூறுகின்றான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அவன் தான் செய்த தவறை மறைத்து அந்த பெண் மீது குற்றத்தை சுமத்துகின்றான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இதேனும் ஒரு பொருளை திருடிவிட்டாலோ, பொய்யை சொல்லிவிட்டாலோ, அல்லது பிறர் நடத்தை பற்றி தவறாக ஒருவரிடத்திலே நாம் சொல்லிவிட்டாலோ, அது நான் செய்யவில்லை, அவன்தான் செய்தான், அவள்தான் செய்தார் என்கின்ற ஒரு மனநிலையில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எப்பொழுது நாம் செய்கின்ற பாவத்தையோ நாம் செய்கின்ற தவறையோ உணர்கின்றோமோ, அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ, அப்பொழுதுதான் கடவுள் நம்மை மன்னிக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். மன்னியுங்கள்
அப்பொழுது நீங்களும் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று இறைவன் மொழிகின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் செய்கின்ற தவறு அல்லது பாவம் அல்லது சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் எதுவாக இருந்தாலும் நாம் அவர்களை மன்னித்து அவர்களை நாம் அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் விண்ணகத்தில் உள்ள நம்முடைய தந்தையும் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நம்மை அவர் ஏற்றுக்கொள்வார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எப்படி கனிவுள்ளவராக இருக்கின்றாரோ நாமும் கனிவுள்ளவர்களாக இருப்போம். இறைவன் எப்படி மற்றவர்களை தீர்ப்பிடாமல் இருக்கின்றாரோ அதே போன்று நாமும் மற்றவர்களை தீர்ப்பிடாமல் இருப்போம். ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகள் என்பதை நாம் உணர வேண்டாம். நாமும் தவறு செய்கின்றோம், பிறரும் தவறு செய்கிறார்கள். இருப்பினும் நாம் நம்முடைய தவறை முதலில் அறிந்து அவற்றிலிருந்து நாம் வெளிவந்து நம்மால் முடிந்தால் பிறருடைய தவறுகளை பக்குவமாக சொல்லி அவர்களையும் நாம் இயேசுவின் பாதைக்கு கொண்டு வர முயற்சி செய்வோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தீர்ப்பிட வேண்டாம். அப்பொழுதுதான் நாமும் தீர்ப்புக்கு உள்ளாகாமல் இருப்போம் என்பதை உணர்ந்து நல்லதொரு வாழ்க்கையை வாழ அருள் வேண்டி தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரை இந்த தவக்காலத்திலே இறைஞ்சு வேண்டுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.